அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. முக்கியமான பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். அண்ணாமலை அவர்களை பத்தி விமர்சனம் அப்படிங்கிறதுனா வாயை திறந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைன் அப் பண்ணி யார் யாரெல்லாம் வருவாங்க பாஜக இருந்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இப்போ மோடி அவர்கள் மேலேயும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது தமிழிசைக்கு மட்டும் ஏன் சப்போர்ட் அப்படிங்கிற கேள்வி அங்க நிலவுது. சரி, ஓகே, நம்ம என்ன விஷயம் அப்படிங்கறத கொஞ்சம் விலாவரியா பார்ப்போம். இப்ப மோடி ஐயா அவர்கள் மேல டைரக்டர் அமீர் இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டுன்னு ஒண்ணு வச்சாரு. அவர் என்ன சொல்றாரு, சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்தை ஏன் முதல்ல பாடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 எக்ஸ்பிளனேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாரு. அவன் மட்டும் நம்மகிட்ட கேட்டுதான் பண்றானா, நம்ம ஏன் அவங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில இப்படி நம்ம பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஐயா அவர்களை ஒருமையில இந்த மாதிரி கேவலமா பேசும்போது இந்த லீகல் டீம் அப்படிங்கிறவங்க டிஎன்பிஜேபியில எங்க போனீங்க காணுமே உங்களெல்லாம். ஆனா இன்னைக்கு நீங்க எப்படிங்க வந்து அப்பேர் ஆகுறீங்க அப்படிங்கிற கேள்வி நான் கேட்கல. வீரை லீடர்ஸ் இயக்கத்தை சார்ந்த நிறைய நபர்கள் அப்படிங்கிறவங்க பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க, தாறுமாறா கழிச்சிட்டு இருக்காங்க. விஷயத்தை தெளிவா பேசுவோம். தமிழக பாஜகவினுடைய லீகல் டீம் கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார் அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை உருவகேலி அப்படிங்கிறது செய்யறாங்க. அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப சோசியல் மீடியா பக்கங்கள்ல அட்ரஸ் பண்ணி கலாய்க்கிறது பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா போகுது. ஸோ திஸ் இஸ் நாட் ஃபேர். இது சுத்தமா சரியில்லை. இந்த மாதிரி செய்யறவங்க மேல உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு புகார் போகுது. இது வந்து நம்ம எப்படி பாக்குறது, இது எப்படி விமர்சனம் செய்யறது, இது என்ன அப்படிங்கறது எனக்கு எப்படி சொல்றதுன்றது தெரியுது. பட் எனக்கு வந்து கன்வே பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது யார அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இல்ல புரியுதான்னு நான் கேக்குறேன். பிகாஸ் இங்க அவர் வந்து அந்த ஹெட் இருப்பார்ல, லீகல் டீம்னுடைய ஹெட் இருப்பார்ல, அவர் தெளிவாக சொல்றாரு, வார் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக. அப்போ இதுல நம்மளுக்கு தெளிவா புரியுது யார அவர் மென்ஷன் பண்றாரு. வார் ரூம் அப்படின்னு வார்த்தை கேட்டாவே அண்ணாமலை அவர்களை தான் இல்லையா. வார் ரூம் வச்சு ஒரு 20 பேரை வச்சு நல்லா நடத்திட்டு இருக்காங்க. எப்பவுமே பிஜேபியில இருக்கிறவங்களும் சரி, திமுக இருக்கிறவங்களும் சரி, எல்லாரும் சேர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இதே தான் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அவங்க சொல்றது என்ன, அண்ணாமலைய அவங்க விமர்சனம் பண்றாங்க, வார் ரூம் வச்சு சில விஷமிகள் இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு பல வேலை இருக்கு, இது ஒரு வேலையா? பல வேலை இருக்கு. சும்மா போறவங்கள சொரிஞ்சு விட்டுட்டு இருக்காரா என்ன? இல்ல நயினார் அவர்களை சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காரா அவரு? இல்ல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை சும்மா பேசுறாரா? மோடி ஐயா அவர்களை பேசுறாரா? அண்ணாமலையே அந்த இயக்கத்துல அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்களும் இருக்காங்க, எல்லாரையும் அவர் திட்டுறாரா, பேசுறாரா, விமர்சனம் செய்யறாரா? பிரஸ் மீட்டுக்கே வரலங்க அவர். இன்னும் நம்ம யாருமே அவரை மீட் பண்ணி பேசவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க எப்படி வந்து அண்ணாமலையை வந்து ஒரு வார் ரூம் வச்சுட்டு கிருமிகள் செய்யற வேலைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. தமிழிசை சவுந்தரராஜன் கம்மன் இல்லாம ஒரு ஃபெயில்டு பர்சன் அண்ணாமலை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் பல நபர்களை குத்துச்சு. அதை ஏன் குத்துச்சு? உங்களுக்கு எப்படிங்க அந்த வார்த்தை வாயில முதல்ல வருது? அவர் எப்படிங்க ஒரு ஃபெயிலியர் பர்சனா அவர் எப்படி ஆவாரு? ஒரு ஃபெயில்டு பர்சனா எப்படி ஆவாரு? இத்தனை வருட காலம் நாங்க கஷ்டப்பட்டோம், மூத்த தலைவர்கள் நாங்க கஷ்டப்பட்டோம்னு சொல்றீங்கல்ல. இத்தனை வருடங்கள், ஒரு 40 ஆண்டு காலமாக நீங்க பிஜேபியில இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, வாழ்ந்து கூட நான் கேட்கிறேன், இவ்வளவு பேர் சொல்றீங்கல்ல. அப்புறம் ஒரு கட்சியினுடைய அந்த ஒரு கெப்பாசிட்டியை யார் ஏத்துனீங்க? அது எப்படி ஒரு 4 வருஷத்துல, ஒரு 6 வருஷம் 5 வருஷங்க ஒரு மாநில தலைவரா வர்றாரு, ஒரு 5 இயர்ஸ் சர்றன்னு ஒரு மனுஷன் ஏத்துறாருன்னா சும்மாவா? சர்றன்னு பிஜேபி ஒரு நல்ல ஒரு ஃபேம் வருதுன்னா சும்மாவா? யாரால வருது? யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் தான் இருந்தீங்க, ஹெச் ராஜா இருந்தாரு, நீங்க இருந்தீங்க, வானதி ஸ்ரீனிவாசன் இருந்தாங்க, நயினார் இருந்தாங்க, எல் முருகன் அவர்கள் இருந்தாரு, எல்லாரும் இருந்தீங்க. யார் வளர்த்தீங்க? இதனுடைய ஓட் கெப்பாசிட்டிங்கிறத, இந்த ஓட் ஷேரை யார் ரைஸ் பண்ணது? ஒரு 1 டிஜிட்ல சிங்கிள் டிஜிட்டுங்க, அதை 12% வரைக்கும் ரைஸ் பண்ணாரு. அவருடைய வளர்ச்சி, அவர் இருந்ததுனால ஒரு வளர்ச்சிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அவர் வந்து வின் பண்ண வைக்காம போனதுக்கான காரணம் அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு. ஒரு கட்சி ஒருத்தவங்க வின் பண்ணக்கூடாதுன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டையும் போட்டிருந்தாரு. எதுவுமே புரியாம இல்லை எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் எல்லா இடங்களிலுமே புரியுது. வானதிக்கு வந்து தப்பிச்சுக்கிட்டாங்க, பரவாயில்ல. அவங்க என்ன சொல்றாங்க, ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணாமலை அவர் நினைச்சாரு போனாரு அப்படின்னு சொல்லிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாரு, சகோதரர் நல்லா இருக்கட்டும், அவர் பண்ணட்டும், அவரை வச்சே நீங்க ஏன் இந்த மாதிரி கேள்வி இப்படிலாம் ஓகே.
பட் ஒரு ஃபெயிலியர் பர்சன், ஒரு ஃபெயில்டு பர்சன் தலைமை வந்து நம்பி கொடுத்தாங்க, அதை வந்து அவர் ஏற்றி விடாம இப்போ திரும்பவும் அவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் தானாலாம் போல. தானா போனாரா? அவருக்கு அந்த பொசிஷன்ல இருந்து திரும்பவும் ஒரு நல்ல பொசிஷன் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா, அவரை ஒரு நல்ல அங்கீகாரத்துல உட்கார வச்சிருந்தீங்கன்னா, அந்த மனுஷன் போயிருப்பாரா? எனக்கு இந்த கட்சி வேணான்னு போயிருப்பாரா? இல்ல இதுதான் என்னுடைய ஐடியாலஜி, இதெல்லாம் நம்ம பண்ணா இன்னும் நம்ம கட்சி ஏறும்னு நினைச்சு நிறைய ஐடியாலஜிஸ் கொடுத்துருக்காரு. செஞ்சீங்களா? செய்யல, எதுவுமே பண்ணல. எங்க நம்மளை விட்டு கொஞ்சம் நல்ல ரைசிங்ல போறானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எல்லாருக்கும் இருந்ததே தவிர நல்ல எண்ணம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. நீங்க ஃபெயில்டு பர்சன் யாரை சொல்றதுன்னு யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் டோட்டலி அன்ஃபேர். ஸோ இவங்க சொன்ன அந்த வார்த்தைக்காக தான் அவங்க வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க பேசலாம், நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஒரு 12% இருந்து அண்ணாமலை அவர்களுடைய சப்போர்ட் இதுல இல்ல பிஜேபிலன்னு தெரிஞ்சு இப்ப திரும்ப அகெயின் 2.93% வந்திருக்குன்னா, ஒரு 3% கிட்டத்தட்ட நெருங்குதுன்னா, அவ்வளோ பெரிய அடி வாங்கியிருக்குன்னா யாராலங்க? எவ்வளவோ இருக்குங்க நம்ம கேட்குற கேள்வி. அவங்க என்னன்னா வந்து இப்படி பேசுனதுனால தானே இது நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் அஃப்கோர்ஸ் தட் இஸ் ராங். அந்த மாதிரி உருவகேலி பண்றதெல்லாம் தப்பு தான், அந்த மாதிரி செய்யக்கூடாதுதான். பட் விஷய கிருமி இவர் தான் வந்து பின்னாடி இருந்து இயங்குறாரு, இவர் தான் வேணும்னு பண்றாருன்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா ஆளுக்கு ரைட்ஸ் இருக்கு, தே கேன் ஸ்பீக், என்ன வேணா சொல்லலாம், விமர்சனங்கள் வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியாயமான விமர்சனமா இருக்கணுமே அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கோரிக்கையை தவிர சும்மா நச்சுக்க எதையா ஒன்று பேசுவோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இவங்களுக்கு இப்படி சரி ஓகே. கொஞ்ச நேரத்துல ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வருதுங்க, ஒரு இன்டர்வியூ ஒன்று வருது. அந்த இன்டர்வியூல அண்ணாமலை அவர்களை பத்தின ஒரு கேள்வி இவங்க கிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்கிட்ட கேட்கப்படுது. மீதி கொஸ்டினுக்குலாம் தட்டா புட்டான்னு பதில் சொன்னவங்க அண்ணாமலை அப்படிங்கிற பேரை கேட்டோடனே அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறு ஓடிட்டாங்க. பதிலே சொல்ல, எதுவுமே பேசல, வேகமா ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ தெரித்து ஓட எடுத்தாம்பாரு ஒரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி தமிழிசை அக்காவினுடைய நிலைமை அப்ப இருந்துச்சு. குடுக்குடுன்னு போயிட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஏதாவது கான்ட்ரவர்ஷியலா சும்மா சொல்லி அது கான்ட்ரவர்ஷியலா எடுத்துட்டு போய் பெரிய பஞ்சாயத்து ஆக்கி விட்டு, அப்பா சாமி தயவு செஞ்சு நான் விட்டுருங்கடா, அப்பா என்னால முடியாதுடா சாமி அப்படின்ற மாதிரி பெரிய லெவல்ல எடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் உஷாராயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமாக இப்போதைக்கு அனைவராலும் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க அதிரடியாக அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்துல இருக்காங்க. இந்த கட்சியில இருந்து மாற்று கட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, அண்ணாமலை வந்துட்டாருப்பா, ஓகே நம்ம இங்க இவர்கிட்ட போயிடலாம்ப்பா, இவர் தனியா அண்ணாமலை அப்படிங்கிறது வேற, பிஜேபிங்கிறது வேற. பிஜேபி கட்சி ஓகே, உள்ள இருக்கிற ஆட்கள் சில பேர் சரியில்லை அப்படிங்கிறதுனால நம்ம அண்ணாமலை வந்துட்டாரு தனியா, அவருக்கு நம்மளுடைய ஃபுல் எஃபோர்ட்டை நம்ம ஃபுல் சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 19 லட்சம். இது எப்படி ஏறுமா கிராஜுவலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக அதிரடி அரசியல் அப்படின்னு ஒன்று நடக்கும்ல. அந்த களத்துல இறங்கி தவைக்கா ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க திமுக ஏன் இப்படி பண்றீங்க, இந்த அமைச்சர்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, அந்த அமைச்சர்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, அதிமுகவுடைய அமைச்சர்கள் இது சரியில்லை, இது தவறு, உங்க மேல இப்படி போகுது அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் புட்டு வச்சாரு அப்படின்னா, அதிரடியான களத்துல அதிரடியான அரசியல்கள் அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிச்சாருன்னா, அண்ணாமலை அவர்களுடைய அந்த வளர்ச்சியை, ஆவேசமான வளர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியவே முடியாது. யாருக்குமே சான்ஸ் இல்லை. அடுத்ததான் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஒரு ட்வீட் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா இடங்கள்லையும் போயிட்டு அண்ணாமலை போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்ஸ்லையும் கத்துறதே ஒரு வேலையா போச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அண்ணாமலை அவர்களை திட்டின அவரு இப்போ வந்து ரொம்ப சமீபத்துல பாஜக வந்து எப்படிப்பட்ட ஒரு கட்சி, பாஜகவில் நாங்க எப்படி ஏன் சேர்ந்தேன், அதனுடைய கொள்கை என்ன, எத்தனை வருடமா நான் அதுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரியை போட்டிருக்காரு. சரி, நீங்க இவ்வளோ அளவுக்கு பாஜகவை லவ் பண்ற நீங்க, ரஜினி அவர்கள் ஒரு கட்சியோ தொடங்கும் போது நான் போறேன், நான் அவர் கூட இருப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன், நீங்க ஏன் போய் சப்போர்ட் பண்ணீங்க? அப்புறம் அவர் நாங்க கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொறுப்புல இருந்து நீங்க விலகிட்டு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்களே, அந்த கட்சி என்ன பேர் கட்சி? தனி கட்சி, இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி அப்படின்னு. அப்படி ஒரு கட்சி இருந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் அப்போ எனக்கு தெரியல. இப்ப இதெல்லாம் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது. சரி, இப்படி ஒரு கட்சி நீங்க ஆரம்பிச்சீங்க, அந்த கட்சி என்ன கட்சின்னா யாருக்கும் தெரியல. இப்ப அண்ணாமலை அவர்களை மட்டும் நீங்க அவர் தனியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க இருந்து போயிட்டாரு, பிஜேபிக்கு துரோகம் செய்துட்டு போயிட்டாருன்ற அளவுக்கு பேசுறீங்கல்ல, அப்ப இதெல்லாம் சரியா? நீங்க பேசுவது சரியா அப்படிங்கிற பலத்தமான கேள்வி அப்படிங்கிறது அர்ஜுனாமூர்த்தி அவர்கள் பக்கம் எழுப்பப்படுது. இதற்கான பதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்றது தெரியாது. ஸோ டோட்டலா எல்லா நபர்களும் சேர்ந்து ஒரு அட்டாக் மோட் அப்படிங்கறது அண்ணாமலை அவர்கள் மேல கொடுக்கறது ஓகே. பட் பிஜேபியோட ஆட்கள் வந்துட்டாங்கன்றது தட் இஸ் நாட் அ சக்சஸ்.
பிஜேபிக்கு ஆல்ரெடி இருக்கிற பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் அப்படிங்கிறது வெறும் 3% மட்டும்தான். ஸோ அவங்க இவங்க கிட்ட வந்தா மட்டும் போதுமா அண்ணாமலைக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லா தரப்பு மக்களும் எல்லா நபர்களும் என்ன பண்ணணும், அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். எல்லா கட்சியில இருந்தும் வரணும், கண்டிப்பாக வருவாங்க, கண்டிப்பா அது நடக்கும் கூட. ஸோ ஜூலை 12 பொள்ளாச்சியில ஒரு பெரிய மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. போதைப் பொருட்களுக்கு எதிரான மாநாடு அப்படிங்கிறதும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மாநாடு பெரிய லெவல்ல இருக்கும், ஒரு பெரிய அளவில் ஒரு சக்சஸை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ அந்த அந்த மீட்டப் எப்படி இருக்கும், அங்கே போயிட்டு அவர் என்ன பேசுவார், என்ன சொல்லுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் ரொம்ப அதிகம். இது கூட இந்த போஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வைரலா பரவப்படுது. இதுல முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இதை பார்த்தோன்னே ஜேவிசி ஸ்ரீராம் இருக்கார்ல, அப்படியே கதற ஆரம்பிச்சிட்டார். பாத்தீங்களா, முஸ்லிம்ஸுக்கெல்லாம் அதாவது சிறுபான்மையினர்லாம் தனியா வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை, இதை பார்க்க என்னங்க நாட்டுல எப்படிலாம் போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாட் எவர் இட் மே பி, நீங்க என்ன கிரியேட் பண்ணாலும் என்ன செய்தாலும் உண்மை அப்படிங்கிறது ஒரு நாள் வெல்லும், நேர்மை அப்படிங்கிறது ஒரு நாள் வெல்லும், அண்ணாமலை ஒரு நாள் வெல்லுவார். அதை நம்ம எல்லாரும் பார்க்க தான் போறோம். ஸோ நீங்க 2031 எலெக்ஷன்ல யாரு சிஎம், யார் அந்த சூப்பரான ஒரு ஹாட் சீட்டை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை அவர்கள், விஜய் அவர்கள், 3 பேர்ல உங்க ஆப்ஷன் யாருன்றதை மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ. பாய்.